நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி சுலபமாக இட்லி பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம எண்ணெய்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 8-9 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வர மிளகா, அந்த மிளகா வந்து நம்ம ஊர் மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரத்தை கொடுக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி போட்டோன்னா நல்ல கலர் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 8-9 வர மிளகா எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 3 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் அது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது காரமே கொடுக்காது. ஒரு 6-7 கூட போட்டிங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பச்சை கொழுந்தா ஒரு கருவேப்பிலை எடுத்துட்டு அது நல்லா வணக்கணுங்க. ஏன்னா அந்த பச்சை எப்போவுமே கருவேப்பிலையில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும்ல, அது நீங்கள் வணக்க கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வரும். இது நேராக இருக்கிற லீஃப் எல்லாமே கொஞ்சம் சுருள ஆரம்பிக்கும். நல்லா வணக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு தெரியும். எடுத்து பார்த்தீங்கனாலே இங்கே பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு, அப்போ போட்ட கருவேப்பிலைக்கும் இப்போத்துக்கும் எப்படி இருக்குன்னு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கிற கேப்லேயே வந்துட்டு நம்ம போய் மற்ற பொருள்லாம் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 3/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அது வந்து நீங்கள் விடாமல் வறுத்திங்கன்னா தான் கலர் ஈக்குவலாக ஆகும். கொஞ்சம் விட்டுட்டோன்னா எந்தெந்த இடத்துல சூடு ஜாஸ்தியாக இருக்கோ அந்தந்த இடத்துல கலர் மாறிடும். அது கூட 1 கப் வந்து உளுந்தம்பருப்பு, முழு உளுந்து எடுத்துருக்கு. அதையும் நல்லா வணக்கிட்டே இருக்கிறோம். நல்லா நீங்கள் கை விடாமல், கொஞ்சம் வேலை தான், ஆனால் கை விடாமல் வணக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பருப்பை. இப்போ அது கொஞ்சம் வணக்க அடுத்தது கொஞ்சம் கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிற மாறுறது தெரியும். அப்படி மாறுற டைமில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க, முழு மிளகு. அதை போட்டுட்டு 3 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளும் போடலாம், நீங்கள் கருப்பு எள்ளும் போடலாம். நான் வெள்ளை எள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணக்குங்க. எப்பவும் போல் அந்த கலர் வந்து ஒரே இடத்துல வந்து மாறிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ரவுண்டாக எல்லா பக்கமும் நீங்கள் விடாமல் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதை வணக்கிட்டே இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு 5-6 பூண்டை எடுத்து தோல் உரித்து தட்டி வச்சுக்கலாம். அதை போட்டிங்கன்னா சில பேர் எண்ணெய் ஊற்றியும் வணக்குவாங்க. இது எண்ணெய் இல்லாமல் வணக்குறாங்க. இது நல்லா வந்துச்சு, சூப்பராகவே இருந்தது. ஆனால் என்ன பண்ணணும்னா எப்பவும் விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் வறுக்கணும் பூண்டை போட்டுறேனே. அப்போ அந்த சூட்டுலேயே வந்து அந்த பச்சை வாசம், பூண்டுக்கு ஒரு ரொம்ப ஸ்மெல் இருக்கும்ல, அந்த வாசம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மனம் வர ஆரம்பிச்சிரும். அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. அந்த நல்லா வணக்கி எடுத்து நல்லா ஆற வைக்கணும். ஒரு பிளேட்டில், ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்து போட்டு ஆற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மேலே ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வந்து ஆறாது. நல்ல பெரிய பிளேட்டாக போட்டு பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுலேயும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக நீங்கள் தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இப்போ அதில் போட்டுட்டு ஒரு சுற்று விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. நல்லா சுற்றி எடுத்துருங்க. இப்போ சூப்பராக இருக்குங்க இட்லி பொடி. வந்து ஒரு நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இட்லிக்கு நல்லா ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி கலக்கி கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி பொடினாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. Yummy and tasty.